கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 முடிய. 2 பேதுரு 1 5 முதல் 8 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவ பக்தியையும் தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. And beside this, giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. For if these things be in you and abound, they make you that ye shall be neither barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. ஆமென். இன்றைய தியான வசனங்கள் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பாதையை வெளிப்படுத்தும் விசேஷமான வார்த்தைகள் ஆகும். வார்த்தைகள் ஒவ்வொன்றாக பார்த்து அதன் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தையும் சற்று ஆழமாக தியானிப்போம். இன்றைய தியான பகுதி ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சியை 7 படிகளாக விவரிக்கிறது. இது ஒரு கட்டுமானத்தைப் போல. கீழே அடித்தளமாக விசுவாசம், மேலே முடிவாக அன்பு. விசுவாசம், ஃபெய்த். இயேசு கிறிஸ்துவை நம்புவது வாழ்க்கையின் தொடக்கம். விசுவாசம் இன்றி மற்ற அனைத்தும் ஆரம்பிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. 2வது தைரியம், வெர்ச்சு, மாரல் எக்ஸலன்ஸ். விசுவாசம் மட்டும் போதாது. தைரியம் அல்லது நல்ல குணம், நேர்மையான வாழ்க்கை அவசியம். 3வது ஞானம், நாலேஜ். தோன்றும் நல்ல செயல்களுக்கு ஆதாரமான ஞானமும் தேவையானது. தேவனுடைய வார்த்தையை அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற சத்தியத்தை அறிந்து அவர் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து அவர் அளிக்கும் ஞானத்தினால் செயல்பட வேண்டும். 4வது இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ஞானம் பெற்ற பிறகு அதன்படி வாழ இச்சையை அடக்கிக் கொள்வது முக்கியம். பழைய மனதை அடக்காமல் வாழ முடியாது. சாந்தம், இச்சை அடக்கம்.
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனிகளை பற்றி கூறுவதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது 5வது பொறுமை, பர்சிவரன்ஸ். இச்சையடக்கம் ஒருமுறை மட்டும் வேண்டியது அல்ல, தொடர்ந்தும் கடின நேரங்களில் நம்பிக்கையோடு காத்திருப்பது பொறுமை. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் கூறுவதை யாக்கோபு 1:4 வாசிக்கிறோம். 6வது தேவ பக்தி, காட்லினஸ். தேவ பக்தி என்பது மனதார தேவனுக்கு பயந்து அவரிடம் அர்ப்பணிப்புடன் வாழும் வாழ்க்கை, வெளிப்படையாக காணப்படும் பக்தி. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம். 7வது சகோதர சிநேகம், பிரதர்லி கைண்ட்னஸ். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு மற்ற விசுவாசிகளிடம் சகோதர அன்பும் இருக்கும். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று யோவானும் தமது 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். 8வது அன்பு, லவ், அகாப்பே. இவை அனைத்தையும் முடிவுறுத்துவது அன்பு. தேவனின் தன்மை அதுவே. தேவன் அன்பாய் இருக்கிறார். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:9 வாசிக்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பே எல்லாவற்றையும் இணைக்கும் பாலம். இவை உண்டாயிருந்து பெருகினால் என்னாகும்? நீங்கள் வீணாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான கனி இருக்கும். இயேசுவை உண்மையாக அறிந்தவர்களாக அவர் வழியில் முழுமையாக நடப்பீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று பவுலடிகளார் நம்மை அறிவுறுத்துவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை என்பவை அனைத்தும் ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய அடையாளங்கள் ஆகும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், விசுவாசியின் வளர்ச்சி ஒரு ஒழுங்கமைந்த கட்டிடம். மனிதர்கள் வெளியில் வளர்ச்சியை மட்டும் பார்க்கிறார்கள், ஆனால் தேவன் உள்ளார்ந்த வளர்ச்சியையும் நோக்குகிறார். இயேசுவை அறிந்த அறிவில் வீணாகவோ கனியற்றவர்களாகவோ இருக்காமல் வாழ்வு முழுவதும் பயனுள்ளவையாக இருக்க வேண்டுமானால் இந்த வளர்ச்சி கட்டமைப்பை பின்பற்ற வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியின் 7 படிகள்: விசுவாசம் தொடக்கம், தைரியம் நேர்மையான மனநிலை, ஞானம் தேவனை அறியும் அறிவு, இச்சையடக்கம் சுய கட்டுப்பாடு, பொறுமை ஆவிக்குரிய நிலைத்தன்மை, தேவ பக்தி பரிசுத்த வாழ்வு, சகோதர சிநேகம் மற்றும் அன்பு மற்றவர்களுக்கான
உறவுகள். இந்த குணங்கள் உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் வீணாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை கனியுடனும் பயனுடனும் நிறைந்திருக்கும். இதன் மைய நோக்கம் இயேசுவை அறியும் அறிவில் வளர்ச்சி. மொத்தத்தில் விசுவாசம் ஒரு தொடக்கம் மட்டுமே. நம்முடைய குணநலன்கள், ஒழுக்கம், தேவ பக்தி, அன்பு போன்றவை வளர வேண்டியவை. இதில் நாம் பின்வாங்காமல் முயற்சி செய்து வளர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சுருக்கமாக சொல்வதானால், விசுவாசத்துடன் தொடங்கி அன்பில் முடியும் இந்த பட்டியல் ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சி பாதையை காட்டுகிறது. இது நம்மை வீணாகவும் கனியற்றவர்களாகவும் இல்லாமல் இயேசுவின் சரியான அறிவில் நடத்தும். எனவே கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தில் மட்டும் நிற்காமல் தைரியம், ஞானம், சுய கட்டுப்பாடு, பொறுமை, பக்தி, அன்பு போன்ற உன்னத குணங்களில் தினமும் வளர உதவி செய்யும். நாங்கள் வீணாக இல்லாமல் நீர் விரும்பும் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும் என்று அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.